I want to tell you, some of you, if you start praying today, you're going to see miracles. நான் சொல்லுகிறேன், உங்களில் சிலர் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் அற்புதத்தை உங்களால் பார்க்க முடியும். Amen. Amen. I want to tell you, there are some of you, if you will start praying today, God is going to open new doors for you. சிலர் இந்த நாளிலிருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு புதிய வாசல்களை தேவன் திறந்து கொடுப்பார். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. Yeah, we don't ask, and we are proud about not asking. நாம் தேவனிடத்தில் கேட்பதில்லை, ஜெபிப்பதில்லை, அதை ஆனாலும் நாம் அதை பெருமையாக நினைப்போம். Hallelujah. You start your family prayer today. I want to tell you, God is going to provide. இந்த நாளிலிருந்து நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபத்தை ஆரம்பியுங்கள். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். And the more you delay, the more your answer is going to be delayed. நீங்கள் எவ்வளவு தாமதப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு தாமதமாக உங்களுடைய ஜெபமும் பதில் கிடைக்காமல் And don't learn to pray only in your time of need. Keep it constant so that you can have the providence of God in your life every day, all the time. அதனால் தேவைகள் பிரச்சனைகள் வரும்போது மட்டும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து நாம் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய தேவைகளை தொடர்ந்து சந்திப்பார். Matthew chapter 7. மத்தேயு 7வது அதிகாரம் verse 7 says, ask and it will be given to you, seek and you will find, knock and the door will be opened unto you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. Ask and it will be given to you, seek and you will find, knock and the door will be opened unto you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். For everyone who asks receives, he who seeks finds, and to him who knocks the door will be opened. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். Hallelujah. 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 So what must you do if you want to receive? You must ask. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? What must you do if you want to find? நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் தேட வேண்டும். Hallelujah. Hallelujah. What must you do if you want doors to open for you? கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? You must knock. தட்ட வேண்டும். So the answer to life is this: if you want something in your life, you need to pray about it. வாழ்க்கையிலே நம்முடைய கேள்விகளுக்கு பதில் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்தில் கேட்க வேண்டும். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. James, யாக்கோபு, the epistle of James, யாக்கோபின் நிருபம் James chapter 4, 4வது அதிகாரம் verse 3, it says, when you ask, you do not receive, because you ask with wrong motives, that you may spend what you get on your pleasures. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். Amen. Hallelujah. Hallelujah. We ask because we ask with wrong motives. இந்த இடத்துல நாம் தவறாக தகாத விதமாக நாம் கேட்கிறபடினால் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. Sometimes you may come and tell pastor, pray for this, pray for that. சில நேரங்கள் நாம் வந்து சொல்லும் போதுகிற இதற்காக அதற்காக ஜெபியுங்கள் என்று. But God is asking why. ஆனால் தேவன் கேட்கிறார், ஏன் அது உனக்கு வேண்டும்? Why do you want that? எதற்கு உனக்கு வேண்டும்? Why should I give it to you? நான் ஏன் அது உனக்கு தர வேண்டும் அதை? And the Bible says that many times we don't ask because we want it for the glory of God, or we want to do ministry, but the Bible says because we want to spend on our pleasures. அநேக நேரங்களில் நாம் கேட்கிறது தேவனுடைய நாம மகிமைக்காகவோ அல்லது அவருடைய ஊழியத்திற்கு பயன்படுத்துவதற்காகவோ இருக்காது. நம்முடைய சுய ஆசைகளுக்காக, சிற்றின்பங்களுக்காக நாம் தேவனிடத்தில் கேட்போம். So if you ask like that also, God is not going to provide. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கேட்டால் கூட தேவன் நமக்கு பதில் கொடுக்க மாட்டார். God asks, God is looking at your motive, God is looking at your heart. தேவன் நம்முடைய இதயத்தை பார்க்கிறார், என்ன நோக்கத்திற்காக கேட்கிறோம் என்று அவர் பார்க்கிறார். Motive is wrong, God is not going to give that to you. நாம் கேட்கிற நோக்கம் தவறாக இருக்கும் என்றால் தேவன் அதற்கு பதில் கொடுக்க மாட்டார். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. So let's go through that first three things. We confuse needs with wants. Secondly, தேவை என்ன? we claim scripture but out of context. Thirdly, no prayer. Fourthly, நான்காவதாக a very common thing, impatience. பொதுவான ஒரு காரியம் பொறுமை இல்லாமை. We
don't want to wait for God's time. தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்திருப்பதே கிடையாது. Our prayer is God now. நம்முடைய ஜெபம் இப்பொழுதே வேண்டும். Right now. இப்பொழுதே இந்த நிமிடத்திலே வேண்டும். I want to tell you, God doesn't work according to your time. நான் சொல்கிறேன், நம்முடைய நேரப்படி தேவன் வேலை செய்வது கிடையாது. Amen. And many of us, there's the saying in English, haste makes waste. You hurry and do something, you mess up your life. நாம் அவசரப்பட்டு செய்கிற காரியங்கள் வீணாக போய்விடும். Somebody say amen. Amen. Hallelujah. 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 And I've seen that especially in the area of marriage. இது முக்கியமாக நான் திருமண காரியங்களிலே பார்த்திருக்கிறேன். So many people living in regret. எத்தனையோ ஜனங்கள் ஏன் இதை செய்தோம் என்ற மன வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Amen. And I want to tell you that it's because you did not wait for God's time that happened. காரணம் என்னென்றால் தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்காமல் போய்விட்டது நிமித்தம். Now I'm not saying if it's the will of God you will never have problems, you will never fight with your wife. I'm not saying that. நான் சொல்லவில்லை தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்திருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே வராது, உங்களுடைய மனைவியிடத்தில் சண்டை போட மாட்டீர்கள் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. There are decisions that we made which we are regretting today. If we had waited a little more, today we would have been in better places. We would have had better families. நாம் எடுத்த தீர்மானங்களை பற்றி நான் சொல்லுகிறேன். நாம் எடுத்த தீர்மானங்களிலே கொஞ்சம் நாம் காத்திருந்திருப்போம் என்றால் இப்பொழுது நாம் வேற நிலைமையில் ஒருவேளை இருந்திருப்போம். Because we did not wait for God's time. தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்காமல் போய்விட்டோம். Amen. But while you are waiting, you must also ask God to help you know when when he brings the right person into your life, or when the right thing is happening in your life. நீங்கள் காத்திருக்கிற அந்த நேரத்தில் கூட தேவனிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும், எப்பொழுது அந்த சரியான நேரம் சரியான நபர் உடைய வாழ்க்கையிலே வருவார்கள் என்று. Once a person was caught in the flood. ஒரு முறை ஒரு நபர் அந்த வெள்ளப்பெருக்கிலே மாட்டிக்கொண்டார். So when the water was rising, first some people came in a boat and they told him, get into the boat, let's go. தண்ணீர் மேலே வர ஆரம்பித்த உடனே சிலர் வந்து படகிலே வந்து தண்ணி வந்து கொண்டிருக்கிறது, படகிலே ஏறு என்று சொன்னார். And he said, no, God will save me. அப்பொழுது அந்த நபர் இல்லை, ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னார். After some time another boat came. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வேற ஒரு படகு வந்தது. The army with its rescue team, and they told him, come on, get in, let's go, we've come here to save you. அந்த காப்பாற்றுகிற ராணுவ படை வந்தது, நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறோம், சீக்கிரம் வந்து படகில் ஏறும்படியா சொன்னார். And he said, no, you all go, God will save me. அப்பொழுது அந்த நபர் சொன்னார், நீங்கள் எல்லாம் போங்கள், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். The water came, he ran up to his terrace, he was standing there, a helicopter came, they put a rope down and they said, hold on to that rope, climb this ladder. அந்த தண்ணீர் மேலே பெருக வந்த உடனே இவர் மாடியிலே ஏறி நின்று கொண்டார். அப்பொழுது ஹெலிகாப்டர் வந்து கயிறு போட்டு மேலே ஏறி வாருங்கள் என்று சொன்னார். He didn't go, he said, you all go, God will save me. அப்பொழுது அந்த நபர், இல்லை பரவாயில்லை நீங்கள் போங்கள், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னார். Finally he got drowned. கடைசியாக அவர் தண்ணீரிலே மூழ்கி போனார். He went to heaven. பரலோகம் அதன் பிறகு அவர் போனார். And he asked God, what happened? அப்பொழுது ஆண்டவரே என்ன ஆயிற்று என்று கேட்டார். How come I died? நான் எப்படி செத்து போனேன் என்று கேட்டார். So God told him, even I don't know, you tell me, I sent 2 boats and 1 helicopter, what happened? அப்பொழுது தேவன் சொன்னார், எனக்கு கூட தெரியவில்லை, நான் 2 படகையும் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி கூட என்ன நடந்தது என்று கேட்டார். When God does, when God is moving in your life, you need to ask God for the wisdom to recognize that moment, to realize what is happening in your lives, otherwise you will lose it. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு ஞானத்தை தரும்படியாக நீங்கள் அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் கேட்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் அதை இழந்து போய் விடுவீர்கள். Somebody say amen. Hallelujah. Hallelujah. Because we rushed into something. சில நேரங்கள் நாம் அவசரப்பட்டு செய்கிற காரியங்கள் நிமித்தம் we lost the other gifts that God had for us. தேவன் நமக்கு வைத்திருந்த மற்ற வரங்களை நாம் இழந்து போயிருக்கிறோம். Somebody say amen. Hallelujah. And sometimes even though we pray, we are not we are not satisfied with God's answer. சில நேரங்கள் நாம் ஜெபித்தால் கூட தேவன் தருகிற பதிலிலே நாம் திருப்தி அடைவது கிடையாது. A young man prayed. ஒரு வாலிபன் ஜெபித்தான். He prayed, Lord, when I pray and I open my eyes, I want to see the woman for my life, the woman I should marry.
அவன் கண்ணை மூடி ஜெபித்தான். ஆண்டவரே, நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் திருமணம் செய்து கொள்ள போகிற பெண்ணை நான் பார்க்க வேண்டும் என்று. And he also gave God a sign. He said, Lord, when I open my eyes, if I see a woman with a white sari and a blue border, she is the woman, my life partner. அப்பொழுது அவன் அடையாளத்தை கூட சொல்லி ஜெபித்தான். நான் கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது வெள்ளை புடவையிலே ப்ளூ நிறத்தில் பார்டர் போட்ட சாரியை உடுத்திருக்கிற பெண் தான் என்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும். He opened his eyes and he saw Mother Teresa. அவன் கண்ணை திறந்து பார்த்த பொழுது அன்னை தெரேசா நின்று கொண்டதை பார்த்தான். See, we pray and even when we get answers, we don't want that. சில நேரங்கள் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்தால் கூட அந்த பதில் நமக்கு வேண்டாம். I want to tell you, we need to wait for God's time. நான் சொல்கிறேன், நாம் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. If you refuse to wait, you lose the greater gifts of life. நாம் காத்திருக்க முடியாமல் பொறுமை இழந்தவர்களாக இருப்போம் என்றால் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். The Bible says he makes all things beautiful in his time. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய நேரத்திலே சகலத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறார். Hallelujah. Hallelujah. So hold on. அதனால் நாம் தேவனை தொடர்ந்து பிடித்துக் கொள்வோம். God is working on your life. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The best is yet to come. சிறந்தவைகள் இன்னும் வர காத்திருக்கிறது. God wants to bless you. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. He's going to lift you up. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். He's going to bless the work of your hands. உங்களுடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. Hallelujah. He will prosper everything that you put your hands to. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களை தேவன் வாய்க்க செய்து அதை பலுக பெருக செய்வார். But be patient. நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். Tell somebody near you, be patient. பொறுமையாக இருப்போம் என்று சொல்லுவோமா? You may say, what, 40 days we prayed, 21 days we prayed, nothing happened. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், 40 நாள் ஜெபித்தோம், 21 நாள் கூட ஜெபித்தோம், ஒன்றும் ஆகவில்லை என்று. Hold on. நாம் தேவனை தொடர்ந்து பிடித்துக் கொள்வோம். There is still food on your table. இன்னும் நாம் சாப்பிட சாப்பாடு நம்முடைய வீட்டில் You இருக்கிறது. still have a roof over your head. நாம் படுத்துக் கொள்வதற்கு வீடு இருக்கிறது. You have clothes to wear. போட்டுக் கொள்வதற்கு துணிமணிகள் இருக்கிறது. Somebody say amen. Hallelujah. 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 God is good. தேவன் நல்லவர். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. The fifth one. ஐந்தாவது குறிப்பு. We fail to do our part. நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய There are some தவறிவிடுகிறோம். things that we are supposed to do. சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. For example, work. உதாரணமாக நாம் வேலை செய்ய வேண்டும். The Bible says, if a man does not work, he shall not eat. வேலை செய்யாத மனிதன் சாப்பிடவும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. Amen. Hallelujah. Hallelujah. So man's primary duty is to work and earn and make sure that he provides for his family. அதனால் மனிதனுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று அவன் வேலை செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை அவன் காப்பாற்ற வேண்டும். If you are a man depending on your wife's earning, I want to tell you, you are on the wrong side of the word of God. கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியுடைய சம்பளத்தை எதிர்பார்த்து நம்பியிருப்பார்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வசனத்திற்கு விரோதமாக எதிர்மாறாக நடக்கிறீர்கள். There is no blessing. அதில் ஆசீர்வாதம் இல்லை. See, I want to tell you, every time you disobey the word of God, ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது there is a period of grace. கொஞ்ச நாட்கள் கிருபை நாட்களாக இருக்கும். But then if you're not willing to change that, what happens is you begin to get into loss. அந்த நாட்களில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாம் இழப்பின் காலகட்டத்திற்கு போய்விடுகிறோம். Amen. You need to learn to work and provide for your family, for your children. That is your first responsibility, especially as a father. தகப்பனாய் இருக்கிறவர்களுக்கு முக்கியமாக அவர்கள் வேலை செய்து அவர்கள் சம்பாதித்து தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் போஷிக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய பிரதான முக்கியமான வேலை. Amen. So work. வேலை செய்ய வேண்டும். Children, you have a duty. பிள்ளைகளுக்கும் வேலை இருக்கிறது. And that duty is to study. பிள்ளைகளுடைய வேலை படிக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Till you finish your studies, your primary job, your primary responsibility, the only thing that is expected from you is that you study well and get good marks. படித்து முடிக்கிற வரைக்கும் பிள்ளைகளுடைய வேலை என்னென்றால் அவர்கள்
நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. There's a saying in English, do your best and God will do the rest. ஆங்கிலத்தில் இப்படி பழமொழி இருக்கிறது, உங்கள் பாகத்தை நீங்கள் செய்யுங்கள், மீதியை தேவன் செய்வார். And when we were young and we used to go to school and write exams, this was usually written on the board, do your best and God will do the rest. சிறு வயதில் எக்ஸாம் எழுத போகும்போதெல்லாம் இந்த வாசகம் தான் எழுதி போடப்பட்டிருக்கும், உங்களுடைய சிறந்ததை நீங்கள் செய்யுங்கள், மீதியை தேவன் செய்வார். I want to tell you, study. நான் சொல்கிறேன், நீங்கள் படியுங்கள், and then do your best. அதன் பிறகு அந்த சிறந்ததை எழுதுங்கள். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. When you go to your exams, எக்ஸாம் எழுத போகும்போது and you look at the subject and say, do I have a subject like this? அந்த கேள்வி தாளை வாங்கணும், இப்படிப்பட்ட பாடமெல்லாம் இருக்கிறதா என்று யோசிப்பீர்கள் என்றால், then all your prayers, all of that is in vain. நீங்கள் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணாய் போய்விடும். Amen. Instead of studying 8 hours, you prayed 8 hours. I want to tell you, you're not going to pass in your exams. படிக்கிற நேரத்தில் 8 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பாஸ் ஆக மாட்டீர்கள். No matter how great your faith, உடைய விசுவாசம் எவ்வளவுதான் பெரிதாக இருந்தாலும், there are some things you are supposed to do. சில காரியங்களை நீங்கள் தான் செய்ய வேண்டும். You can't give a blank paper and say, God bless my answers. நீங்கள் வெறுமையான தாளை நீங்கள் கொடுத்து விட்டு, ஆண்டவரே என்னுடைய பதிலெல்லாம் ஆசீர்வதி என்று கேட்க முடியாது. And some people are very spiritual, they write praise the Lord and all on their exam paper. சிலர் மிகவும் ஆவிக்குரியவர்கள், ஆரம்பத்திலேயே praise the Lord எல்லாம் எழுதி வைப்பார்கள். I want to tell you, I want the answer, I don't want your faith. அதனால் உங்களுடைய பதில் தான் அங்க அவசியம், உங்களுடைய விசுவாசம் அல்ல. Somebody say amen. Amen. Do your part. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் செய்யுங்கள். Somebody say amen. Amen. Hallelujah. 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 And I want to tell you, God will equip you நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை அதற்கு to தகுதிப்படுத்துவார். accomplish the things that he has called you to do. உங்களை எதற்காக அவர் அழைத்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்க தேவன் உங்களை தயார் பண்ணுவார், தகுதிப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. If I've learned to play the guitar and if I could sing, it's because God wanted me to lead worship someday. நான் கிட்டாரை வாசிக்கிறேன், பாடுகிறேன் என்று சொன்னால் தேவன் ஒரு நாளில் நான் இதை அவருக்காக பயன்படுத்துவேன் என்று அவர் அறிந்து. I want to tell you, when I learned to play, I never ever thought I'm going to play in church. That's the last place for me. நான் இதை கற்றுக்கொண்ட பொழுது ஒருபோதும் நினைத்து கூட பார்த்ததில்லை சபையில நான் வாசிப்பேன் என்று. I never even thought in those terms. அப்படியெல்லாம் நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. Amen. See, but God equips us. ஆனாலும் தேவன் நம்மை தயார் பண்ணுகிறார். Somebody say amen. Amen. Hallelujah. 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 When I was walking around with my friends, the only English speaking person in that group, நான் என்னுடைய நண்பர்களோடு கூட நடந்து கொண்டிருந்த பொழுது நான் மாத்திரம்தான் அந்த கூட்டத்திலேயே ஆங்கிலம் பேசுகிறேன். I never thought one day I'm going to preach in English. நான் ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை ஒரு நாளில் நான் ஆங்கிலத்திலே பிரசங்கிப்பேன் என்று. But see, God prepares us for that. ஆனால் தேவன் நம்மை அதற்கெல்லாம் ஆயத்தம் பண்ணுகிறார். Moses, when he was living in the palace, மோசே அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது, he never thought one day he's going to lead Israel. அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்துவார். But God trained him, God prepared him to be a good leader. ஆனால் தேவன் அந்த இடத்திலே அவனை ஒரு நல்ல தலைவனாக மாற்றுவதற்கு அவனுக்கு பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருந்தார். Somebody say amen. Amen. Hallelujah. 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 Amen. Amen. God sent his presence with Moses to help him accomplish what he had to accomplish. தேவன் தம்முடைய பிரசன்னத்தோடு கூட மோசேயை அனுப்பினார், அவன் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்கும்படியாக. God gave Samson strength to defeat his enemies. தேவன் சிம்சோனுக்கு அவனுடைய சத்துருக்களை எல்லாம் அழித்து போடக்கூடிய பலனை கொடுத்தார். He never went to the gym. சிம்சோன் எந்த பயிற்சி நிலையத்திற்கு போகவில்லை. He never had 25-inch biceps. Arms. அவருக்கு எந்த விதமான அந்த புயங்கள் எதுவும் கிடையாது. He was a normal man, but God strengthened him. சிம்சோன் ஒரு சாதாரண மனிதன் தான், ஆனால் தேவன் அவனை பலப்படுத்தினார். Hallelujah. 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 Exodus chapter 31. யாத்ராகமம் 31வது அதிகாரம் verses 1 to 6. Please follow in your Bible. 1லிருந்து 6. Exodus 31, 1 to 6. Then the Lord said to Moses, see, I have chosen Bezalel, son of Uri, the son of Hur, of the tribe of Judah, and I have filled him with the Spirit of God, with skill, ability, and knowledge of all kinds of crafts,
to make artistic designs for work in gold, silver and bronze, to set and cut stones, to work in wood, and to engage in all kinds of craftsmanship. Moreover, I have appointed Oholiab, son of Ahisamach, the tribe of Dan, to help him. Also I have given skill to all the craftsmen to make everything I have commanded you. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னினாலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். Okay, that's enough. Amen. So see, when God told the people of Israel, God told Moses, you make the tabernacle. தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று. He gave people, he prepared people and gave them the skill and the knowledge to accomplish that. தேவன் அந்த ஜனங்களுக்கு அந்த ஞானத்தையும் புத்தி அறிவையும் கொடுத்து அதை செய்து முடிக்கும்படியாக அவர் உதவி செய்தார். Somebody say amen. Amen. Hallelujah. 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 So now today many people talk about anointing. இந்த நாட்கள் அநேகர் அபிஷேகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். What is anointing? அபிஷேகம் என்றால் என்ன? We don't know. நமக்கு தெரியாது. Today there are fire anointing meetings. இந்த நாட்களிலே அக்னி அபிஷேக கூட்டங்கள் நடக்கிறது. What happens after the fire anointing meeting? You go home and eat and sleep. அந்த அக்னி அபிஷேக கூட்டம் முடிந்து விட்டு வீட்டுக்கு போனோனே சாப்பிட்டு தூங்கி விடுகிறார். But you must remember, anointing is that power that God gives you, that skill that God gives you, or the ability that God gives you to accomplish His work. இந்த அபிஷேகம் எல்லாம் தேவன் அவருடைய கிருபையினால் அந்த வரங்களை தந்திருக்கிறார், அவருடைய வேலைகளை சித்தத்தை செய்து முடிப்பதற்காக. Like Moses, like Bezalel, God anointed them so that they could build the tabernacle. மோசே போல பெசலெயேலை போல தேவன் அவர்களை அபிஷேகித்து தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி தீர்க்கும்படியாக. Anointing is not to do your will, it's to do the plan of God. அதனால் அபிஷேகம் என்று சொல்லும்போது நம்முடைய சொந்த வேலைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. Somebody say amen. Amen. So remember, God has blessed you, God has given you ability, God has given you everything that you need to survive in this world, to do well in this world, to come up in life. God has given you everything. அதனால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தேவையான சகலவற்றையும் பலனையும் திறனையும் அவர் கொடுத்து இந்த உலகத்திலே வாழும்படியாக வைத்திருக்கிறார். But you must do your part. ஆனால் கூட நாம் செய்ய வேண்டிய வேலைகளை கடமைகளை நாம் செய்ய வேண்டும். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. Turn to somebody and say, do your part. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவோம், உங்களுடைய வேலை நீங்கள் செய்யுங்கள். Amen. Amen. So let's go through those 5 points. மீண்டுமாக இந்த 5 குறிப்புகளை பார்ப்போம். Hallelujah. First, we confuse needs with wants. Secondly, we claim scripture out of context. Thirdly, no prayer. Fourthly, impatience. Fifthly, we fail to do our part. Amen. Hallelujah. But when you do your part, நாம் நம்முடைய கடமைகளை செய்யும்போது God will take care of everything. தேவன் மற்ற எல்லா தேவைகளையும் சந்திப்பார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You may say, but pastor, many bad things, only bad things have happened in my life. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், போதுகிற வெறும் கெட்ட காரியங்கள் தீமைகள் தான் எனக்கு நடக்கிறது. I've lost my child. என்னுடைய பிள்ளையை நான் இழந்து போய்விட்டேன். I'm going through a divorce. நான் விவாகரத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறேன். I'm living in poverty. வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I'm going through all kinds of troubles. பலவிதமான பிரச்சனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். But I want to tell you, you need to believe that God is still in control. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்று. Hallelujah. Hallelujah. We may not understand His ways, கர்த்தருடைய வழிகளை ஒருவேளை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். but we are called to trust and believe and hold on. நாம் தேவனை தொடர்ந்து நம்பும்படியாக விசுவாசம் வைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Somebody say amen. Hallelujah. 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 The Bible says in Romans 8:28, for all things happen for the good of those who love God, who are called according to His purposes. ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது. Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. You know, we started with Abraham taking his son. நாம் இந்த செய்தியிலே பார்த்தோம், ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்தோம். ஆபிரகாம் எப்படி தன்னுடைய குமாரனை கொண்டு போனான், carrying the firewood and the fire, going up to the mountain. விறகுகளையும் நெருப்பையும் எடுத்துக்கொண்டு பலி செலுத்தும்படியாக அந்த மலைக்கு ஏறி போனதை பார்த்தோம். And the son asked, Father, we have the wood, we have the fire, where is the lamb? அப்பொழுது மகன் தகப்பனை பார்த்து, தகப்பனே நமக்கு விறகும் நெருப்பும் இருக்கிறது, பலி செலுத்துவதற்கான ஆடு எங்கே என்று கேட்கிறார். And his father said, the Lord will provide. அப்பொழுது அவனுடைய தகப்பன் சொன்னான், தேவன் அதை பார்த்துக் கொள்வார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. But you know, he laid the wood and made an altar. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கினான். And he tied his son Isaac and lay him down on that pile of wood. ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கை கைகளை கட்டி அந்த விறகின் மேல் பலி செலுத்தும்படியாக கிடத்தினான். And as Abraham, you know, lifted his hand to kill his only son, to sacrifice his only son. ஆபிரகாம் அந்த கத்தியை எடுத்து தன்னுடைய ஒரே குமாரனை பலியிடும்படியாக கையை ஓங்கின போது, when he is about to bring it down, அதை கீழே அந்த கத்தியோடு கூட கொண்டு வர ஆரம்பித்த போது, the angel of the Lord said, stop. தேவதூதன் சொன்னான், ஆபிரகாமே நிறுத்து என்று. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. And when Abraham looked, he saw that in the bush there was a ram that was caught in the bushes. அப்பொழுது ஆபிரகாம் அங்கு சுற்றி பார்த்த பொழுது ஒரு ஆடு அந்த புதரிலே சிக்கிக் கொண்டிருந்தது. God provided the lamb. தேவன் தான் அந்த ஆட்டுக்குட்டியை அந்த இடத்திலே கொடுத்தார். Many years later, thousands of years later, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு another father, வேறொரு தகப்பன், this time like Abraham, இந்த முறையும் ஆபிரகாமை போல, he was not stopped. ஆபிரகாமை நிறுத்தினது போல இந்த தகப்பனுக்கு நிறுத்தப்படவில்லை. This father sacrificed his son on that mountain for you and for me. இந்த தகப்பன் தன்னுடைய குமாரனை அந்த மலையின் மீது உங்களுக்காக எனக்காக பலி செலுத்தினார். Hallelujah. Hallelujah. He provided for us the Passover lamb. அவர் நமக்காக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானவரை பலியாக செலுத்தினார். And the one who provided, who even gave his son, did not withhold his son. I want to tell you, he will not withhold any blessing from you. தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்தவர் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தராமல் இருக்க மாட்டார். But like Abraham, can you say, yes Lord, I'm willing to give up everything. Even the son, my only son, who was born to me in my old age, I'm giving them also to you. ஆனால் ஆபிரகாமை போல நாம் சொல்ல முடியுமா, ஆண்டவரே எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் என்னுடைய ஒரே குமாரனை கூட நான் இந்த வயதான நாட்களில் நீ தந்த அந்த குமாரனை உமக்கு தருகிறேன் என்று நாம் சொல்ல முடியுமா? I can give up everything for you, Lord. உமக்காக நான் எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்ல The thing I முடியுமா? love the most, which may not be your will, I will give that up for you, Lord. ஒருவேளை நான் அதிகமாக நேசிக்கிற இந்த காரியம் உம்முடைய சித்தம் இல்லாமல் இருக்கலாம், நான் அதை உமக்கு தருகிறேன் என்று சொல்ல முடியுமா? I want to get right with you. நான் உம்மோடு கூட சரியான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். Because I want to see you as Jehovah Jireh. ஏனென்றால் நான் யெகோவா ஈரை பார்க்க வேண்டும். I want to see you as my God who provides. என்னுடைய தேவனை, நான் தேவைகளை சந்திக்கிற தேவனை நான் பார்க்க I வேண்டும். want to see you as the God of blessing. நீர் இந்த ஆசீர்வாதத்தின் தேவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல முடியும். Hallelujah. Hallelujah. How many of you want that to happen in your life? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்க வேண்டும் என்று So we look to விரும்புகிறீர்கள்? the Lord in prayer. இயேசுவே என் இயேசுவே இயேசுராஜனே மகிமை வல்லமை ஆராதனை இயேசுவே